ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு மரவள்ளி கிழங்கு வச்சு ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது என்னென்னா மரவள்ளி கிழங்கு அடை இல்லைன்னா மரவள்ளி கிழங்கு தோசைன்னு சொல்லலாம். இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? இதுக்கு மரவள்ளி கிழங்கு தோல் எடுத்துட்டு சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். தோல் இந்த மாதிரி நம்ம உரிச்சோன்னாமே ஈஸியாக வந்துடும். நல்லா உரிச்சிட்டு இதை கட் பண்ணி வச்சுக்கலாம். ஃபைனாக கட் பண்ணணும்லாம் இல்லை, இது நம்ம அரைக்க தான் போகிறோம். அதனால் ரஃபாக கட் பண்ணி வச்சுக்கிட்டாலே போதும். இது இருக்கட்டும். இதுக்கு 2 கப் அரிசியை நான் ஒரு 3 மணி நேரம் போல் ஊற வச்சுருக்கேன். அரிசி ஊற வைக்கும் போதே அது கூட மிளகாயையும் சேர்த்து நான் ஊற வச்சுட்டேன். மிளகா ஊறினா அரைக்கும் போது நல்ல கலர் வரும், அதனால சேர்த்து நான் ஊற வச்சுட்டேன். இப்போ ஒரு மிக்சி ஜாரில் நம்ம ஊற வச்சுருந்த மிளகா, அரிசி, அப்புறம் இது கூடவே ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய், 2 டேபிள் ஸ்பூன் சோம்பு, இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். கொரன்னு இல்லாமல் நல்லா தோசை மாவு பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கணும். மிக்சியில் அரைச்சாலே நல்லா அரைஞ்சி வந்துடும். இப்போ அதே ஜாரில் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த மரவள்ளி கிழங்கையும் சேர்த்து அதையும் நம்ம அரைச்சிக்கலாம். இதுக்கு கொஞ்சமாக தண்ணி சேர்த்தா போதும், கிழங்கு சீக்கிரமாகவே மசிஞ்சிடும். இப்போ இது கொஞ்சம் கெட்டியாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். இந்த தண்ணி என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் கட்டி பெருங்காயம் அரிசி ஊற வைக்கும் போதே ஊற வச்சுட்டேன். நீங்கள் தூள் பெருங்காயம் வேணும்னாலும் சேர்த்துக்கலாம். கட்டி பெருங்காயம் மாதிரி தான் இந்த மாதிரி ஊற வச்சு நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் தேவையான அளவு உப்பு, பொடியாக கட் பண்ண வெங்காயம், கருவேப்பிலை, அப்புறம் ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி, எல்லாத்தையும் சேர்த்து ஒன்றா கலந்து விட்டுடலாம். இது இன்னும் கொஞ்சம் ஹெல்த்தியாக்கணும்னா நீங்கள் இது கூட ஒரு முருங்கைக்கீரை இருந்துச்சுன்னா அது ஒரு கைப்பிடி கூட சேர்த்துக்கலாம், நல்லாயிருக்கும். நல்லா தோசை மாவு பதத்துக்கு தண்ணி ஊற்றி கரைச்சிக்கிட்டு கல் சூடானதுக்கு அப்புறமா இது நம்ம தோசை மாதிரி ஊற்றினாலே வரும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு 2 பக்கமும் திருப்பி விட்டு வேக வச்சு எடுத்துட்டோன்னா நம்மளோட மரவள்ளி கிழங்கு தோசை ரெடி ஆகிடும். முறுமுறுன்னு டேஸ்ட் நல்லாயிருக்கும். அவ்வளோதான், நம்மளோட மரவள்ளி கிழங்கு தோசை ரெடி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த சேனல் பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.